ஹலோ எவ்ரிவன், இந்த கிளாஸில் நம்ம எலிஃபேண்ட் தான் பார்க்க போகிறோம். எலிஃபேண்ட் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பேசிக்லேருந்து எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆல்ரெடி குட்டி எலிஃபேண்ட்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி யூ டைப்பில் நம்ம போடுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த யூவை பார்த்துக்கோங்க. யூவை பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு திரும்ப அந்த யூவை போட்டுட்டு தலையில் யூவை போட்டுக்கிட்டு இதை சுழிச்சு விட்ருங்க. ஓகேவா? இது செகண்ட் ஸ்டெப்பு. இப்போ தேர்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த யூவை அப்படி போட்டு இதை இப்படி சுழிச்சு விட்டிங்களே, சுழிச்சு விட்டதை இப்படி பண்ணிவிட்டு இதுலேருந்து 2 ஹேண்ட் லெக்கு வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா, 2 லெக்கு வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா எலிஃபேண்ட் ரெடி ஆகிடும். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூ ஷேப்பில் போட்டுட்டு இந்த லெக்கும் ஜாயின் பண்ணுறோம். இங்கே ஐஸ் வச்சுட்டு இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கலாம். அதாவது மேலே ஏதாச்சும் சிம்பிளாக இந்த மாதிரி கிட்ஸு டாட்ஸ் அதை வச்சு ஏதாச்சும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு டைப்பு. ஸோ செகண்ட் டைப் என்ன அப்படின்னா, செகண்ட் டைப் சொல்கிறேன். ஓகேவா? அதாவது செகண்ட் டைப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு தும்பிக்கை வரைகிறோம். தும்பிக்கையை வரைஞ்சிட்டு அதுக்கு ஒரு காது போட்டாச்சு. இப்போ காது போட்டு செகண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கொம்பு. ஓகேவா? இந்த கொம்பு போடுறோம். இது ஒன்று. இப்போது இதுக்கு எப்படி இப்போ நெக்ஸ்ட்டு இதுலேயே நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தும்பிக்கை வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இந்த மாதிரி காது போட்டுக்கோங்க. காது போட்டுட்டு காதுலேருந்து கொஞ்சம் கீழே இந்த மாதிரி தும்பிக்கை வரைஞ்சிக்கோங்க. தும்பிக்கை வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி உடம்பை வரையணும், ட்ரா பண்ணணும். எந்த ஷேப்புக்கோ அந்த ஷேப்புக்கு. ஓகேவா? அதாவது இந்த மாதிரி வளைச்சி விட்டுணும். வளைச்சி விட்டுட்டு இப்போது இதை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது இங்கே போட்டோம்ல, இதிலேயே ஜாயின் பண்ணி இந்த மாதிரி தும்பிக்கை வரைஞ்சிடணும். தும்பிக்கையை வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த தும்பிக்கைக்கு கீழேருந்து ஒரு பெண்டு கால் இவ்வளோ பெருசுன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கணும். பெருசாக போட்டுட்டு இதை இப்படி வரைஞ்சிட்டு லாஸ்ட்டு கால், அதாவது கடைசி லெக்கு கொஞ்சம் அகலமாக இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ நம்ம 2 கால் போட்டிருக்கோம். இப்போது தேர்டு போட்டோம். ஃபோர்த்து இப்படி போட்டுட்டு இதோட வால் இந்த மாதிரி வரைஞ்சிடணும். வரைஞ்சிட்டு கண் இந்த மாதிரி கண். ஓகேவா? ஸோ பொறுமையாக போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இது தெரியும். சரியா? இப்போ நான் அதுக்காக தான் இப்போ நான் பெண்ணில் போட்டு காமிச்சேன். ஸோ இப்போ மெஹந்தியில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? மெஹந்தியில் எப்படி போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இதுதான் பேசிக். இது ரெண்டுத்தையும் வச்சு நீங்கள் ஒரு டிசைன் போட்டுடலாம். இது இப்போ சில பேர் எலிஃபேண்ட் கஸ்டமைஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் எல்லாம் போட்டலாம். சரிங்களா? ஸோ இதை நம்ம பெருசாக எப்படி போடுறது, அது எப்படி உள்ளே எப்படி டெக்கரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
இப்போ இந்த எலிஃபண்ட்டை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போது இதை வரைஞ்சி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ சென்டரா இப்போ இந்த மாதிரி லைட்டாக லைன் வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இப்போது இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? இதை வந்து சென்டராக பிரிச்சுக்கோங்க. சும்மா லைட்டாக உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ வந்து நான் திக்காக டார்க்காக எதுவுமே வரையலை, சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த எலிஃபண்ட்டை நம்ம இங்கே வரைய போகிறோம். இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி வளைச்சிக்கோங்க. வளைச்சிட்டு இந்த எலிஃபண்ட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே ஐஸ் வரையும். ஓகே, வச்சுட்டு இங்கே அது மேலே ஒரு டிசைன் வரும். ஓகேவா? ஓகேவா? இதை வரைஞ்சிட்டேன். இப்போ இதே மாதிரி இப்போ இங்கே வரைய போகிறோம். இந்த மாதிரி அதே மாதிரி இங்கே இந்த மேலே டிசைன் கொடுக்கும். எடுத்துட்டோமா? இப்போ இது ரெண்டுத்தையும் ட்ரா பண்ணிட்டோம். ட்ரா பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்து ஷேட் பண்ணணும். அது எப்படி ஷேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போது அது மேலேயே டார்க்காக வரைஞ்சிக்கோங்க. டார்க் பண்ணிவிட்டு டார்க் பண்ணிக்கோங்க. டார்க் பண்ணிவிட்டு இதை வந்து ஷேட் பண்ணுறோம். இந்த காலோட கேப்பில் நம்ம ஷேட் பண்ணுறோம். ஓகேவா? அது மாதிரி இதையும் நல்லா ஷேட் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து ஷேட் பண்ணுறோம். ஷேட் பண்ணிவிட்டு இதை வந்து கீழே லைன் போட்டுட்டு, இப்போ நம்மளுக்கு வந்து இதை வந்து நான் லைன் போட சொன்னேன்ல, இதை வந்து நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. டார்க் லைனாக போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் வந்து இங்கே ஒரு கொடை வரைய போகிறோம். இப்படி போகிறோன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இதோட சென்டர் வந்து ஜாயின் பண்ணுறோம். இந்த மாதிரி போட்டுட்டு இது கீழே இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்குள்ள ஒரு டிசைன்.
கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் டார்க் பண்ணி ஷேட் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் ஷேட், அதாவது டபுள் லைன் இல்லாத இடத்துல நீங்கள் ஷேட் பண்ணிங்கன்னா இது பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ கட் ஒர்க் டிசைன் வந்து நீங்கள் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ என்னன்னு பார்த்துட்டு இதை வந்து நீங்கள் பண்ணிடுங்க. ஸோ இது முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த டிசைன் முடிஞ்சிடுச்சு. ஸோ வந்து நம்ம இந்த எலிஃபண்ட் வந்து இப்போ போடுவோம். ஓகேவா? ஸோ நான் இந்த எலிஃபண்ட் எப்படி போடுறேன் என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டு கால் வரைஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு லைட்டாகவே நீங்கள் போட்டுக்கோங்க. டார்க்காக போடணும் அவசியம் இல்லை. ஸோ லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த காது இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி அதாவது ஒரு ஷேப்பாக, இது ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் போட்டுக்கோங்க. சரியா? இப்போ என்ன அப்படின்னா, இதுக்கு நேராக கொஞ்சம் வந்து இந்த மாதிரி போட்டு நான் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிட்டேன். எல்லாத்தையும் லைட்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டார்க் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்காக எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ எடுத்ததுமே நீங்கள் டார்க்காக வரைஞ்சிங்க அப்படின்னா அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கூட உங்களால் இது பண்ண முடியாது. அதுதான் இதில் வந்து ஒரு தேங்காய் இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். தேங்காய் ஒரு பழமும் இருக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸோ போட்டுட்டு இதுக்கு கீழே வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, இங்கே ஒரு ஸ்டெப் வரணும். வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெண்டு வந்து கால் போடுறோம். கால் கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க. கால் போட்டுட்டு இதை நீங்கள் இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி கால் வரைஞ்சிட்டு இதோட சேர்த்து ரெண்டாவது கால் வரைஞ்சிட்டு இப்போது 3 கால் வரைஞ்சிட்டோம். இப்போ இது போடுறோம். போட்டாச்சா? இப்போது எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதுக்கு என்ன குறையுதுன்னா, வால் அதையும் போட்டுட்டேன். இப்போ நம்ம டார்க்காக கொடுக்கறது எல்லாமே கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ கண்ணை அப்படி வரையணும் பார்த்துக்கோங்க. இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுட்டு மேலே ஒரு டாட் வச்சு இது டாட் பண்ணுறீங்க. வரைஞ்சாச்சா? இப்போ வரைஞ்சாச்சுன்னா இதில் வந்து இதில் இன்னும் டெக்கரேஷன் காலில் வந்து கொஞ்சம் டிசைன்லாம் வரைய வேண்டியது, நகைலாம் வரைய வேண்டியது இருக்குது. 1 2 3. இப்போது 1 2 3 1 2 1 2 3. இப்போ அதுக்கு வந்து கால் நகம் இருக்குல்ல, அதை வரைஞ்சேன். ஓகேவா? ஸோ முடிஞ்சிருச்சு. இப்போது என்னென்ன தும்பிக்கை வரைஞ்சாச்சு, இது எல்லாமே வரைஞ்சாச்சு. இப்போது இதை வந்து நம்ம டார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ லைட்டாக போட்டதுனால நல்லா டார்க்காக போட்டுக்கோங்க.
நல்லா டார்க்காக வரைஞ்சிட்டு தும்பிக்கையில் நல்லா டார்க்காக கொடுக்கணும். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டிங்க அப்படின்னா இது எல்லாமே வந்துடும். இப்போ போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போது யானைக்கு டெக்கரேஷன் பண்ண போகிறோம். என்ன டெக்கரேஷன் அப்படின்னா, அது மேலே வந்து ஒரு துண்டு போட்டிருப்பாங்களா, அதை தான் இப்போ நம்ம வரைய போகிறோம். அதை வந்து லைட்டாக வரைஞ்சிக்கோங்க ஃபஸ்ட்டு. வரைஞ்சிட்டு இப்போ வந்து அதுக்கு வந்து டெக்கரேஷன் அங்கங்கே வந்து பென்சிலால், அதாவது சாக் பீஸால் டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது போட போகிறோம். இப்போ காலெல்லாம் டெக்கரேஷன் போட்டிருப்பாங்களா, அதெல்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். இப்போது அவங்க உடம்புல காலில் எங்கே பார்த்தாலும் அந்த டெக்கரேஷனை போட்டுக்கோங்க. இந்த வந்து அந்த அதாவது சாக் பீஸால் போட்டிருப்பாங்க கலர் கலராக, அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இது போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்காக ஸோ கம்பல்சரி இல்லை, ஸோ போட்டிங்கன்னா இன்னும் அழகாக தெரியும். ஓகேவா? அதுக்காக தான். ஸோ எங்கெங்கே போட்டிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போது அந்த துண்டு போட்டுருப்பாங்களே, இப்போ அதை டெக்கரேஷன் பண்ணுறோம். இப்போ உள்ள டெக்கரேஷன் பண்ணுறோம். உள்ள டெக்கரேஷன் பண்ணிவிட்டு மிச்ச இடத்தெல்லாம் வந்து நம்ம ஷேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஐ ஸ்பேஸை மட்டும் தனியாக ஐ ஷேப்பில் வரைஞ்சிக்கிட்டு மிச்சம் எங்கே பார்த்தாலும் நம்ம ஷேட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம இப்படி ஒரு ஷேப் போட்டுக்கிட்டு இங்கெல்லாம் வந்து ஷேட் பண்ண போகிறோம். இங்கெல்லாம் ஷேட் பண்ண போகிறோம். ஸோ அது மாதிரி
எங்கே பார்த்தாலும் நல்லா டார்க் ஷேடு. ஓகேவா? ஸோ நான் உங்களுக்காக லைட்டாக வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வந்து டார்க் ஷேட் பண்ணணும். ஓகேவா? டார்க் ஷேட் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். இல்லை எனக்கு ஷேப்பே கரெக்டாக வரல, எனக்கு இந்த ஷேட் பண்ணால் சுத்தமாக யானை மாதிரி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா? அந்த டிசைன் மட்டும் போட்டுட்டு ஸோ இன்னும் வந்து இது அழகாக தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி ஷேட் பண்ணி காமிச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த கண்ணுக்கு வந்து நம்ம ஷேட் பண்ணியிருக்கோமா, அதை இது பண்ணியிருக்கோமா, ஸோ ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டோம். அதனால் ஸோ நம்ம அந்த கண்ணை விட்டுட்டு இந்த அவுட்லைனில் வந்து நம்ம ஷேட் பண்ணணும். அது கட் ஒர்க் மாதிரி தான். அதுமாதிரி தும்பிக்கைக்கு ஷேட் பண்ணாமல் விட்டுருணும். தும்பிக்கைக்கு ஷேட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ யானை வரைஞ்சாச்சு. ஸோ இது முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு இன்னொரு டிசைன் பார்க்கலாம். இப்போது இதுலேயே வந்து வேறு எப்படி வந்து எலிஃபண்ட் வரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது எல்லாமே இதே மாதிரி தான். ஸோ அந்த கால் வந்து டிசைன் மட்டும் மாறும், அந்த காது மாடல் மாறும். இப்போது அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இந்த ஷேப் போடுறீங்க. அந்த ஷேப்பு இது வந்து இப்படி, இது வந்து இப்படி வளைஞ்சிருக்கா. ஸோ இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த பெண்டு. ஆனால் வந்து இந்த காது மாடல் எப்படின்னா ஸோ ஒவ்வொரு ஆங்கிளில் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒன்று, ஸோ இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி வளைஞ்சது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி போட்டு 2 3 இந்த மாதிரி 3 பெண்டிங். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி 3 டைப்பில் வந்து இந்த மாதிரி போடலாம். ஸோ நம்ம இங்கே போட்டது வந்து ஃபஸ்ட்டு டைப் தான் இங்கே போட்டிருக்கோம். இதில் இது 1, இது 2, இது 3. ஓகேவா? இப்போ இதில் என்ன அப்படின்னா இப்போது ஃபஸ்ட்டு டைப்பில் நான் வந்து உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி போட்டு பெண்டு போட்டு அந்த பெண்டு இப்படி வரணும். இது ஒன்று. ஓகேவா? ஸோ இது ஒன்று. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா ஸோ தும்பிக்கை இப்படி இருக்குல்ல, ஸோ அதுக்காக போட்டு காமிச்சேன். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெண்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வளைஞ்சிட்டு இந்த மாதிரி வாய் வச்சு இந்த மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. இது ஒரு டைப். அதாவது ஃபேஸ்க்காக சொல்கிறேன். ஓகேவா? அந்த பெண்டுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம இன்னொரு எலிஃபண்ட் வந்து சிம்பிளாக பார்ப்போம். ஓகேவா? இப்போது நீங்கள் வந்து இதெல்லாம் நோட்ஸாக நீங்கள் வந்து பெண்ணால் இல்லை நீங்கள் வந்து
பெண்ணால் நீங்கள் இதெல்லாம் பெண்ணால் போட்டுட்டு இதுவும் இந்த எலிஃபண்ட்டும் மட்டும் நீங்கள் வந்து மெஹந்தியால் போடுங்க. ஸோ மற்றதெல்லாம் இப்போ வந்து இது நான் 2ன்னு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ 3 இது வந்து 3 போடுறத வந்து ஒரு 5, 6 எலிஃபண்ட் போடுறேன் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பேஜில் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 எலிஃபண்ட்டை வந்து ஒரு பேஜில் வந்து போடுங்க. சரியா? இப்போது இந்த எலிஃபேண்டில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி பெண்டு கொடுத்து இந்த மாதிரி பெண்டு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா காது கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு தந்தமும் இந்த மாதிரி இன்னொரு பெண்டும் கொடுத்துட்டு இங்கேருந்து இதை வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். கண்ணு போட்டாச்சு. கண்ணு போட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு உடம்பு வரையிடும். இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஒரு டெக்கரேஷன் கழுத்தில் வந்து ஒரு மணியோ இதுவோ வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு இங்கே ஒரு பெண்டு வரும். போட்டு பெண்டு போட்டு ஒரு கால் போட்டுட்டு இன்னும் கலந்து சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் இதோட வால் போட்டுட்டு இப்போ வந்து இதில் வந்து முன்னாடி இருக்குது கால். ஸோ இதில் வந்து பின்னாடி இருக்கிற மாதிரி போட்டுட்டு இதில் வந்து அந்த இடத்துலையே தான் இருக்குது. ஓகேவா? போட்டுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது மேலே சும்மா லைட்டாக ஒரு டெக்கரேஷன் மட்டும் போட்டு காட்டுறேன். அவ்வளோதான். ஸோ இதை வந்து இப்போ நம்ம டார்க் பண்ணி காமிக்கிறேன். செஞ்சுட்டு நீங்கள் டார்க் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது. இதில் வந்து உள்ளே போகிற டிசைன்லாம் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா தான் இன்னும் அழகாக இருக்கும். ஸோ மணி இந்த மாதிரி வந்து மேலே வந்து அது மேலே போட்டுருக்க இந்த ட்ரெஸ் துணி மேலே போட்டிருப்பாங்க உட்கார இடத்துல, அந்த படத்துலலாம் பார்த்துருக்கலாம். ஸோ கலர் கலராக இருக்கும்ல, ஸோ அதுக்காக, ஸோ அந்த டெக்கரேஷனுக்காக. ஸோ ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸை நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ மொத்தமாக 1, 2, 3 3 எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். ஸோ இதையும் வந்து நீங்கள் மெகந்தியாலே போட்டுக்கோங்க. ஸோ ஏன் அப்படின்னா அது டிஃப்ரென்ஸ்க்காக. ஓகேவா? இப்போது இதை வச்சு மேலே வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து இதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் இந்த டேரக்ஷனை போக தான் இப்போ ஆப்போசிட் டேரக்ஷன் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷன் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இப்போ லைட்டாகவே போடுங்க, ரொம்ப டார்க்காக வேணும்னா. ஸோ இந்த மாதிரி ஒரு பெண்டு இந்த மாதிரி ஒரு பெண்டு போட்டு நம்ம வந்து காது வரும் இந்த மாதிரி வளைச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு 1 அப்புறம் இன்னொன்று 2 போட்டுட்டு நெக்ஸ்ட் இதுலேருந்து ஒரு வளையம் ஒரு ரிங் போடுவோங்க. 2 ரிங் போட்டுட்டு அதில் குட்டி குட்டியாக இது வந்து சங்கிலி மாதிரி. ஓகேவா? ஸோ அடுத்து கண்ணுக்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதுலேருந்து அதாவது இந்த பெண்ட்லேருந்து கனெக்ட் பண்ணி இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ உடம்பு ஃபினிஷ் பண்ணுவோம். உடம்பு வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். ஓகேவா?
இந்த பெண்டிங் வந்துக்கணும். வந்துட்டு இதெல்லாம் ஒரே ஆங்கிள் இருக்கணும். இது எப்படின்னா, ஸோ இதுலேருந்து லைட்டாக ஒரு பெண்டு வந்து கால் போட்டு இது முன்னாடி இருக்கு. அது மாதிரி இந்த பக்கத்துலேருந்து ஒரு கால் போட்டு இதில் ஒரு கால் முன்னாடி இருக்கு. ஓகேவா? ஸோ நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா? இதில் வந்து என்னென்னா இந்த காலில் நகம் இருக்கும். ஸோ அதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி 1 2 3 போட்டுட்டு இங்கே வந்து கால். ஸோ இது ஒரு டைப்பு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இன்னொரு பெரிய எலிஃபெண்ட் பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து அதை எப்படி டெக்கரேஷன் பண்ணி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது கொஞ்சம் பெண்டிங்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி துணிலாம் போட்டு உள்ள கிட்ஸு ஏதாச்சும் ஒரு ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி வந்து டிசைன்ஸ் அதாவது ஃப்ளவர்ஸ்லாம் போட்டோம்னா அதெல்லாம் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ வந்து இதெல்லாம் போடல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா போடாமல் இருக்காதீங்க. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஷேட் பண்ணி டார்க் பண்ணி காமிச்சிங்கன்னா இது நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ போட்டு ஸோ இதை வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஸோ கொஞ்சம் பெண்டு வந்து கீழே வளைஞ்சி இந்த மாதிரி பெண்டு. ஓகேவா? ஸோ போட்டுட்டு காது வரைஞ்சிக்கணும். காது வரைஞ்சிட்டு அதை வந்து இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி பென் பண்ணி கால் ஓட்டுங்க. இப்போ வந்து எத்தனை போட்டிருக்கோம்? 2 கால் போட்டிருக்கோம். இப்போ வந்து இது 3வது கால், இது வந்து 4 தெரியுதுங்களா? ஸோ வந்து எப்படி போட்டிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து போட்டுட்டு போட்டுச்சா. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த மாதிரி லைட் லைன் கொடுத்துட்டு காலில் வந்து இந்த மாதிரி நகத்தை வரீங்க. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 போட்டுட்டு இப்போது காதுக்கு வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழகாக ஒரு பெண்டு போட்டுட்டு இன்னொரு பெண்டு போட்டுட்டு இந்த மாதிரி ஐஸ் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் டார்க் பண்ணிவிடுங்க. டார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து இதுக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு மேலே வந்து அந்த டிசைன் வைக்கிறோம். அது இன்னும் இல்லை, உள்ளே வந்து இப்போ வந்து கட்அவுட் டிசைன் போடுறோம். ஓகேவா? ஸோ எந்த டிசைன் என்ன போடலாம், இதுதான் போடணும்னா எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் கட்அவுட் டிசைன் போட்டுட்டு அதை வந்து ஷேட் பண்ணலாம். என்ன டிசைன் போட போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் போடுறோம். அதாவது ரோஸ் டிசைன் போட்டுட்டு அதை வந்து 3யாக வந்து நம்ம டிவைட் பண்ணலாம். அதுதான் 1 2 3 போட்டோமா. ஸோ அதே மாதிரி அதுதான் போடுறேன். ஸோ 1 2 3 இந்த மாதிரி ஸ்டைல் போட்டுட்டு அதை வந்து கட்அவுட் டிசைன் வந்து போட்டுட்டு நம்ம வந்து ஷேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஓரளவு ஸோ வந்து ஷேட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ ஷேட் பண்ணிவிட்டு
எனக்கு வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஸோ நான் லைட்டாக ஷேட் பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்களும் லைட்டாக ஷேட் பண்ணாமல் இந்த கட் ஒர்க் டிசைனை அழகாக வந்து இப்போ ஃபில் பண்ணிவிட்டு இந்த வந்து அழகாக நோட் சப்மிட் பண்ணுங்கள். சரியா? ஸோ உங்களுக்கு புரியணும், நீங்கள் ஸ்கிப் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு வந்து ஷேட் பண்ணி காமிக்கிறேன். சரியா? இது ஒன்று. ஸோ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு கால் வச்சுக்கோங்க. கால் வந்துட்டு இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி பெண்டு போட்டுட்டு ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவும் இல்லாமல் இப்போ வால் போட மாட்டேங்களா, ஸோ ஸ்ட்ரைட்டாகவும் இல்லாமல் கொஞ்சம் இதுவும் இல்லாமல் வளைஞ்சி தும்பிக்கை கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலை வளைச்சி விட்டுருக்கேன். காலை வளைச்சி விட்டுட்டு காதுலேருந்து தும்பிக்கை கீழே அதோட வாய் போட்டு முடிச்சுட்டு இந்த தும்பிக்கையிலேருந்து பெண்டு வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஓகேவா? கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுட்டு நெக்ஸ்ட் இன்னொரு சர்க்கிள் போட்டுட்டு இதை வந்து இந்த டிசைன் கொடுத்துட்டு இதுலேருந்து ஒரு பெண்டு கொடுத்துட்டு இப்போ நம்ம கால் வைப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உடம்பு இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு 2வது காலும் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். இது வந்து முன்னாடி நடந்து வர மாதிரி இருக்கும். ஓகேவா? 4 காலையும் வரைஞ்சாச்சு. இப்போ இது நல்லா டார்க் பண்ணி காமிச்சாங்க. ஃபஸ்ட்டு அவுட்லைனாக லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டார்க் பண்ணுங்க. கொடுத்துட்டு இந்த தும்பிக்கையை டார்க் பண்ணுங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ எல்லாத்தையும் டார்க் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கண் இந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக மேலே அப்படின்னு போட்டுட்டு கண் வரைக்கும் இந்த மாதிரி கண் வரைஞ்சிட்டு இந்த காதுக்கு ஃபஸ்ட்டு டெக்கரேஷன் போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுட்டு குட்டி குட்டி ஹாம்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் பிடிக்கும் கொடுத்துட்டு என்னென்ன ஓகேவா? இப்போ அதே மாதிரி இங்கே கொடுக்கும் அந்த மாதிரி தும்பிக்கை ஃபுல்லாக கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த இதுக்கெலாம் கொஞ்சம் ஷேட் கொடுத்துக்கலாம். ஷேட் கொடுத்துட்டு காலுக்கு நகம் 1 2 3 கொடுத்துட்டு 3 அப்படி கொடுத்துட்டு இப்போ காலுக்கு டெக்கரேஷன் போட்டு குட்டி குட்டி ஹாம்ஸ் இங்கெல்லாம் லைட்டாக ஷேட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ அந்த மேலே அந்த டெக்கரேஷன் வந்து நம்ம போட்டுட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கிரிட்டிலே வந்து கொஞ்சம் வளைஞ்சு போடுறோம். போட்டுட்டு இதை வந்து ஃபீல் பண்ணுறோம். நல்லா வளைஞ்சு போட்டுட்டு இது வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். இது நல்லா வந்து அவுட்லைன் வந்து நல்லா டார்க்காக கொடுத்துட்டு இது மேலே ஹாம்ஸோட ஆட்டோ இது நல்லா கொடுத்து ஹாம்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். ஹாம்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். இது வந்து ஃப்ளாட்டாக போட்டுருக்கோம், இது கொஞ்சம் வளைஞ்சு போட்டுருக்கோம். இது ஒரு மாதிரி இல்லை நல்லா டார்க் ஷேட் பண்ணி இந்த டிசைன்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இதில் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு மாதிரி கொடை. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இதுக்கு வந்து நேராக இங்கே லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க.
இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த குச்சி வரைஞ்சிட்டு மொத்தம் 5 ஸ்பேஸ் இருக்கணும். ஓகேவா? இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு சென்ட்ரு 1 போட்டோம். பேலன்ஸ் வந்து இந்த பக்கம் 2, அந்த பக்கம் 2, 1 2 போட்டுட்டு இதை சென்டராக வச்சு ஃபஸ்ட் சென்டராக அப்படி வச்சு இந்த கொடை கொண்டு வரும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு பெண்டு. ஓகேவா? ஸோ இதுலேருந்து ஒரு பெண்டு, அது மாதிரி இதுலேருந்து ஒரு பெண்டு, ஸோ இதுலேருந்து ஒரு பெண்டு. ஸோ கோடைக்கு டெக்கரேஷன் கொடுக்குறது எப்படின்னா ஸோ வந்து கீழே வந்து நல்லா டார்க்காக கொடுத்துட்டு இங்கே வந்து மணிலாம் தொடங்கும். மணி தொங்க விட்டுட்டு இங்கே வந்து மேலே ஒரு டாட்டோ ஒன்று வச்சுக்கலாம். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து ஷேட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஷேட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஷேட் பண்ணிவிட்டு இங்கே டபுள் லைன் கொடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி இதை ஷேட் பண்ணிவிட்டு கேப் போட்டுட்டு அதுக்கு டபுள் லைன் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிரியேட்டிவிட்டி தகுந்த மாதிரி இதை ஷேட் பண்ணிவிட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கொடுக்கணும் கிடையாது. ஸோ எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ டார்க் ஷேட் பண்ணிங்கன்னா இதை நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ நான் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எப்படி பண்ணால் டார்க் ஷேட் கொடுங்க. ஸோ இதுக்கெலாம் டிஃப்ரென்ஸ் வந்து டபுள் லைன் கொடுத்துட்டு அப்படி ஷேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ நான் லைட்டாக ஸ்க்ராச் தான் பண்ணிட்டாலும் ஷேட் பண்ணல. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கேன். இதில் ஓகேவா? நீங்கள் ஷேட் பண்ணிட்டு இதை சென்ட் பண்ணிக்கலாம். இப்போது எலிஃபேண்டில் வந்து 1 2 3 கொடுத்துருக்கோம், 4 5 6. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் போட்டு பழகினாலே உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் புதுசாக உங்களுக்கு ஏதாச்சும் போட சொன்னாலே உங்களுக்கு வந்து போட வந்துடும். ஓகேவா? ஒரு இத்தனை எலிஃபேண்ட் பார்த்துருக்கோம் இந்த கிளாஸில். ஸோ இது உங்களுக்கு புரியல அப்படின்னா வந்து சொல்லுங்கள். ஸோ நான் வந்து இதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதே எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ எலிஃபேண்ட் வந்து இது எல்லாமே கவர் ஆகிடுச்சு. ஓகேவா? ஒரு ஸ்டார்ட் அப் டிசைனில் வந்து எலிஃபேண்ட் டிசைன் போட்டுட்டு ஸோ நீங்கள் வந்து கீழே போகலாம். இல்லை அப்படின்னா மெயினாக வந்து நீங்கள் உள்ளங்கையில் வந்து எலிஃபேண்ட் வேணும் அப்படின்னா அப்படின்னு போகலாம். ஸோ வந்து குட்டி குட்டி பார்டர்ஸில் வந்து எலிஃபேண்ட் யூஸ் பண்ணாலும் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம கேட்டுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டாபிக் வந்து நம்ம இப்போ பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அட்வான்ஸ் கிளாஸில் இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன டாபிக்கோ அதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா?